சான்றோர் பெருமக்களே, திருச்சி அறிவாளர் பேரவையினுடைய மாதாந்திர சிறப்பு கூட்டம் மகளிரை முன்வைத்து நடத்துகின்ற ஆண்டாக நாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் சென்ற மாதம் நடைபெற்ற கூட்டத்தினை போன்று இந்த மாதம் சென்ற மாதம் இதயத்தை பாதுகாப்பது எப்படி என்ற தலைப்பில் பேராசிரியர் சங்கீதா அவர்கள் உரையாற்றி நம்மை மகிழ்வித்தார்கள். அதே போன்று இன்றைய சிறப்பு கூட்டத்தில் தங்கம் மெடல் பெற்றவர்கள் தான் படிக்கின்ற காலத்திலேயே முதன்மை மாணவியாக தற்போது முதன்மை மருத்துவராக நமது திருச்சி அரசு மருத்துவமனையிலே பணியாற்றி வருகிறார். இவரது கணவரும் மருத்துவராக மணப்பாறை மருத்துவமனையிலே பணியாற்றி வருகிறார். இவருடைய மக்கள் மருத்துவத்துறையிலே படித்து வருகிறார்கள். ஒரு நல்லதொரு மனிதாபிமான மனிதநேய சமுதாய பணியினை இவர்கள் செய்து வருகிறார்கள். ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளுக்கும் குறையாது அவர்களை நான் அறிந்திருந்த காரணத்தாலும் தன்னடக்கத்தோடும் தன்னலம் கருதாது பொதுநல சிந்தனையோடு பல மேடைகளிலே அவர்கள் முனைந்து வருவதை நான் அன்றாடம் பார்த்து வருவது உண்டு. இந்த வகையில் அவர் இலக்கியத்திலே கைவித்து திருவள்ளுவர் பெருந்தகை எப்படி இந்த மனித வாழ்வில் உணவு முறையை அவர் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் அவரது துணைவியார் எப்படி ஒரு சிந்தனையோடு அவருக்கு உணவு பரிமாறி இருக்க முடியும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் அந்த ஊசையும் சின்ன கிண்ணத்திலே தண்ணீரை வைத்து சிறிதளவு கூட உணவு பரிமாறுகின்ற பொழுது அந்த சோற்றுப்பற்றானது விலகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஊசியும் அந்த சிறு கிண்ணத்திலே தண்ணீரும் வைத்திருந்ததாக ஒரு உண்மையை சொல்லுவார்கள். அந்த வகையிலே அதை சொல்லி அதை எடுத்துக்காட்டாக வைத்து பரிமாறுகின்ற பொழுதும் சரி, சாப்பிடுபவர்களும் சரி, சமணம் போட்டு சாப்பிடுகின்றவர்கள் நொறுங்க தின்றால் 100 வயது என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே திருவள்ளுவர் பெருந்தகையை முன்வைத்து இயற்கை உணவு என்பது மனித வாழ்விற்கு, அதுவும் இந்த அவசர கால உலகத்திற்கு ஏன் இப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடி திளைக்கிறார்கள் என்பதை ஒரு சங்கட உணர்வோடு நீங்கள் நன்றாக உணவு சாப்பிடுங்கள், இயற்கையான உணவை சாப்பிடுங்கள். அந்த உணவுதான் உங்களை நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்வினை தரும் என்பதை பல குணங்களிலே நமக்கு காண்பித்து மகிழ்த்திருக்கிறார்கள். அவர் சொன்னிய ஒரு கருத்தில் நீங்கள் நடைப்பயிற்சியை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். நடைப்பயிற்சி ஒன்றுதான் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டுகிறது என்பதை சொன்னார்கள். இந்த இடத்திலே நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். சென்ற ஆண்டு நான் இருதய ஆபரேஷன் செய்து கொண்ட காலகட்டத்தில் எனக்கு ஆபரேஷன் செய்த ஒரு மருத்துவர் என்னுடைய 2வது இருதயம் என்பது என்னுடைய இடது காலிலே பின்பக்கத்தில் இருக்கிறது என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் அங்கிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நரம்பினுடைய வயது உங்களுடைய அந்த நரம்பினுடைய வயது 35 தான். நீங்கள் சிறந்த நடைபயிற்சியை மேற்கொண்டிருக்கிறீர்களா என என்னை கேட்டார்கள். நானும் என் அருமை நண்பர் புகழேந்தி அவர்களும் ஒரு நாளைக்கு காலையில் 5 கிலோமீட்டர், மாலையில் 5 கிலோமீட்டர் நடந்து வந்த காலங்கள் உண்டு. அவர் எனக்கு முன்னிலேயே அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர். என்றும் இளமை துடிப்போடு உழைப்பை முன்வைத்து இன்றும் உழைத்துக் கொண்டிருப்பவர். இப்படிப்பட்ட ஒரு சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய நிலையில் பேராசிரியர் காளியண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் முனைவர் பட்டம் பெற்றவர். ஆனால் அவரது திருமகளார் மருத்துவத்துறையிலே பணியாற்றி வருகின்றார்கள். இப்படி பல நண்பர்கள், இப்ப நான் இருக்கிறேன் என்றாலும் கூட என்னுடைய மகள் மருத்துவத்துறையில் இருந்தாலும் கூட சமுதாய பணியில் என்னுடைய பெரிய மகள் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் ஒரு அக்கறை உணர்வோடு இருப்பதால் ஒரு குடும்பத்திலே எப்படியெல்லாம் நீங்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் பத்தாது.
தேசிய தம்பதியர்களாக நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஐயா பத்மஸ்ரீ சுப்பராமன் இருக்கிறார். அவருடைய துணைவியார் ராஜேஸ்வரி அம்மையார் இருக்கிறார். எப்பொழுதும் கலகலப்பாக ஒரு கூட்டத்தினை கூட்டி அந்த கூட்டத்தினர் மகிழ்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் எல்லா கூட்டங்களிலும் தன்னுடைய வருகையை சிறந்த உள்ளம், மனம் மகிழ வைக்கக்கூடிய உள்ளம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அவர் எதற்காக நமது அம்மையாரை இன்றைய பிறந்த நாளில் வாழ்த்த வேண்டும்? நல்ல மனம் கொண்டதால், பெருமானை ஒவ்வொரு நாள் சிந்தித்துக் கொண்டிருப்பதால் அவர்கள் இங்கே வாழ்த்த வந்து சிந்திக்கின்றனர். அதே போல எனது அருமை நண்பர் லால்குடி திருமாவளவன் ஒரு பெரும் புலவர் பெருந்தகைக்கு மகனாக பிறந்தவர். அவற்போது சைவ உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு சைவ சித்தாந்தத்தை மேற்கொண்டிருக்கக்கூடியவர். யோகா என்று சொன்னாலே நமது நண்பர் விஜயகுமார், அவர் யோகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர். இதை காட்டி ஒரு சமுதாயத்தை செய்து கொண்டிருப்பவர். இவர்களெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இவர்கள் நல்ல உணவு சாப்பிடுவர்கள், இயற்கையான உணவை சாப்பிடுவர்கள். எடுத்துக்காட்டாக எனது மதிப்பிற்குரிய அண்ணன் செல்லப்படுவர்கள் இருக்கின்றார். நான் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தது போலவே இன்றும் இருக்கின்றார். காரணம், அவர்களுடைய துணையாரின் கையாலேயே இரவு நேர சாப்பாடாக இருந்தாலும் சரி, காலை நேர உணவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சாப்பிட்டு மகிழக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த மதிப்பிற்குரிய அருமை மருத்துவர் டாக்டர் பிரீத்தி புஷ்கரணி அவர்களே நான் மனதார நெஞ்சார வாழ்த்து வருகிறேன். எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு இந்த அமைப்பின்பால் தன்னுடைய ஈடுபாட்டை முன்வைத்து வரக்கூடிய எனது அருமை நண்பர் லட்சுமணனுடையார் வந்திருக்கிறார். இவர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் அம்மையாரை நிச்சயமாக சென்று அடையும், சேர வேண்டும் என்கின்ற ஒரு நல்லுள்ளத்தோடு அவர்களை வாழ்த்தி பாராட்டி இந்த பொன்னாடையும் நினைவு பரிசையும் உங்கள் முன்னால் நான் அவருக்கு கௌரவம் செய்ய விரும்புகின்றேன். உங்களுடைய வளர்த்த கையோடு मैडम ये